குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் வந்து லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, குவாடிலேட்டர்களோட ஏரியா பார்த்தோம். அதில் 4 பாயிண்ட் கொடுத்துட்டு குவாடிலேட்டர்களோட ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுவும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஆன்சர் கொடுத்துட்டாங்க. குவாடிலேட்டரோட ஏரியா 28 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட் மட்டும் அவங்க கொடுக்காம அந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். அந்த கிராஃபெல்லாம் போடவே தேவையில்லை. சரியா? கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை ஏபிசிடி லைனாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்து எழுதியாச்சு, 4 பாயிண்ட் எடுத்து எழுதியாச்சு. அதுக்கு நேம் கொடுப்போமா, x1 y1 x2 y2 x3 y3 x4 y4னா அந்த மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் ஃபார்முலா என்ன, ஃபார்முலா எழுதிக்கோங்க. என்ன பண்ணுவோம், 1/2 போடுவோம். மேலே ஃபுல்லாக என்ன பண்ணுவேன், எக்ஸ், கீழே ஃபுல்லாக ஒய். அப்போ 4 பாயிண்ட்ஸ் இருக்கனால x1 x2 x3 x4 போட்டுட்டு எகைன் x1 போடணும். அதே மாதிரி தான் y1 y2 y3 y4 போட்டுட்டு எகைன் y1 போடணும். ஓகேவா? இப்போ நீங்கள் தான் மேலே எழுதியிருக்கீங்களா, y1க்கு நேராக என்ன இருக்குது, x2க்கு நேராக என்ன இருக்குது, இந்த மாதிரி பார்த்து அப்படியே இந்த பாக்ஸ் இந்த மாடுலஸ்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ x1ஓட வேல்யூ என்னது, -4, அதனால -4 அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஆன்சர் நமக்கு தெரியும். அப்போ ஈக்குவல் போட்டு ஆன்சர் போட்டுங்க 28 ஸ்கொயர் யூனிட். தென் இப்போ இங்கே இருந்த 1/2 நான் என்ன பண்ணுறேன், அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ இங்கே டிவைடட் பையில் இருக்க 2 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனில் ஆகிடும். அதான் 28 × 2ன்னு எழுதியிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் தான், இந்த சைடு இருக்கிறது எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். என்ன கண்டிஷன், 2 நம்பரில் ஒரு நம்பரில் மைனஸ் இருந்தால் மட்டும் ஆன்சரில் மைனஸ் போடணும். ஸோ -4k, ஒரு நம்பரில் தான் மைனஸ் இருக்குது. அப்போ -4k. அடுத்து -3 -2 ரெண்டுமே மைனஸ் இருக்கனால ப்ளஸ் தான் போடுவோம். 3 2s are 6, அதான் 6 போட்டிருக்கோம். அடுத்து ரெண்டுமே ப்ளஸ் தான். 3 × 3 9. அடுத்து 2 -2 ஒரு சிங்கிள் மைனஸ் வந்திருக்கு. அப்போ -4, ஸோ அதான் போட்டாச்சு. அதே மாதிரியே இந்த சைடு -2 × -3 +6, k × 3 3k, -2 × 2 ஒரு மைனஸ் அதனால -4, 3 × -4 இதுலேயும் ஒரு மைனஸ் அதனால -12 ஈக்குவல் டு 28 × 2. அந்த சைட்லேருந்து வந்து 2 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்க, சேம் சைன் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்க. -4k அப்படியே வச்சிருக்கோம், -4 அப்படியே வச்சிருக்கோம். இது ரெண்டும் சேம் சைன் தானே, ப்ளஸ் தானே இருக்கு. ஸோ ஆட் பண்ணிக்கோ. 6 + 9 15. அதே மாதிரியே 6 அப்படியே இருக்கு, 3k அப்படியே இருக்கு. -4 -12 ரெண்டு ஆட் பண்ணா -16. ஓகேவா? ஆன்சர் சைடு அப்படியே வச்சிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த -4k, 15 - 4 எவ்வளோ, 11. அதே மாதிரியே 3k, 6 - 16 பெரிய நம்பர் பக்கத்தில் தான் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் மைனஸை போட்டுக்கும். ஈக்குவல் டு 56. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், கே இருக்க டேர்ம் மட்டும் நம்ம கே தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கே இருக்க டேர்ம் மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி இருக்க டேர்ம்லாம் அந்த சைடு கொண்டு போங்க. இப்போ இந்த இடத்துல -4k இருக்குது, -4k வச்சாச்சு. தென் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் இது என்ன ஆயிரும், -3k + 10 ஆயிடும். ஓகேவா? அப்போ -4k அப்படியே வச்சுட்டோம். இங்கே இருக்க -3k வச்சுட்டோம். நம்பர்ஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு போவோமா, ஆல்ரெடி 56 இருக்குது, போட்டாச்சு. 28 × 2 போட்டோம் இல்லையா, அதான் 56. இந்த 10 + 10 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், -10 + 11 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், -11. ஸோ 56 - 10 46, 46 - 11 35. ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டே ஆட் பண்ணால் -4 -3னா ஆட் பண்ணும்போது -7k. ஓகேவா? ஈக்குவல் டு 35. ஸோ இப்போ நம்ம கே தானே வேணும், கேவை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 7 அந்த சைடு கொண்டு போங்க. இப்போ -7 7ஆல் டிவைட் பண்ணால் 1 7s are 7, 5 7s are 35. ஓகேவா? அந்த 5 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ கேவோட வேல்யூ -5. ஓகேவா? தேங்க்யூ.